நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகத்தோடு மாதம் பிறக்குதுங்க. எனவே பொருளாதார நிலை உயருமுங்க. வெற்றிக்குரிய தகவல்லாம் வீடு தேடி வரும். தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் மாதம் இது. துலாம் புதன் புரட்டாசி 13ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12 இடத்துக்கு வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுது. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். அதாவது நாலாபுரம் இருந்து நல்ல தகவல்லாம் கிடைக்குங்க. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வும் பற்றிய சந்தோஷமான தகவலும் வந்து சேரும். வீடு வாங்கிறது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது போன்ற நீண்ட நாளைய ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். மகத்தான பதவி கிடைக்கும். இல்லத்தில் மங்கள யோசை கேட்கறதுக்கான அறிகுறிகள்லாம் தென்படுங்க. சுப செய்திகளை கேட்கும் சூழலும் உண்டு. கடகம் குரு புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார். அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும். இந்த நேரம் உன்னதமான நேரமாகும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். குருவின் பார்வை முழுமையாக உங்கள் ராசியில் பதிகிறதுனால வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வரும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைச்சி மகிழ்ச்சி அடைவீங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிகிறீங்க. வாகன யோகம் உண்டு. சுக்கிரன் நீச்சம் புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். 12க்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையும். செலவுகளுக்கு ஏற்ற விதம் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாம். இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையும். இல்லங்கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமா என்ற முயற்சிலாம் கைகூட போகுதுங்க. அடுத்தது சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அர்த்தாசிரம சனியால் அவர் வலிமை இழக்கும். இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வாகன மாற்றம் செய்யும் முயற்சி கைகூடும். வருமானம் உயரும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்களுக்கு வருமானம் திருப்தியை தரும். வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும். இந்த மாதம் சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும். பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் செப்டம்பர் 18, 19, 22, 23, 29, 30, அக்டோபர் 5, 6, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயல்